ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 443வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், அரியவற்றைக்கெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக் கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக் கொள்ளல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பெரியாரை போற்றி தமக்கு சுத்தத்தாராக்கி கொள்ளுதல் பிறத்தக்க அரிய பெறுவோர்கள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது பெரியவரை, கல்வியாளர்களை, சிறந்த அறிவுடையவர்களை, அவர்களை எங்களுடைய சுற்றத்தார் உறவுகளாக்கி கொள்வது எல்லா பேற்றிலும் கூட, எல்லா பெறுபேற்றிலும் கூட, பேறுகளிலும் கூட அருமையான பெறுபேறாக, அதாவது பேராக இது அமையுமாம் என்பதாகத்தான் உரை அமைந்திருக்கு. பெரியாரை போற்றி தமக்கு அதாவது சுற்றத்தாராக்கி கொள்ளுதல் பிறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமதாக்கி கொள்ளல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடனான உறவாடுதல் எல்லா பேறுகளையும் விட பெரும் பேறாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலாவது உரையின் சாரலில் தான் அமைந்திருக்கின்றது. அதாவது பெரியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அறிவுடையவர்கள், அனுபவசாலிகள், நல்ல புத்தி சாதுரியமானவர்களை எங்களுடைய உறவாக்கி கொள்ள, அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை எங்களுடைய நட்பாக அல்லது உறவாக நாங்கள் பெற்றுக்கொள்வது எல்லா செல்வம், அதாவது பேறுகளிலும் கூட சிறந்த ஒரு பேறாக அது அமையும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேறுகளையும் விட பெரிய பேறாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. சாலமன் பாப்பை அவர்களும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமதாக்கி கொள்ளல் என்ற பொருளுக்காக, அதாவது தமராக் கொள்ளல் என்ற பொருளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்களை பார்ப்போமாக இருந்தால், துறை பெரியவர்களுக்கு அவர் விரும்புகின்றவற்றை செய்து அவரை தமக்கு உரியவராக செய்து கொள்வது அரிய பேர் எல்லாம் அரிது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நல்ல ஏற்கனவே கூறியதை கொண்டுதான் அறிவுடையவர்கள், அனுபவசாலிகள், நல்ல சிறந்தவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், அறத்தின் மீது வாழுகின்ற பெரியவர்களை நாங்கள் அவர்களோடு உறவாடி அவர்களை எங்களது நட்பாகவோ அல்லது சுற்றத்தாராகவோ அல்லது உறவாகவோ அவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் உறவாடுவது என்று அரிதிலும் அரிதாம். அதாவது பெறுகின்ற பெறுகளிலே விட சிறந்த பேராக இந்த பெரியவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமைவார்கள். ஆகவே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமதாக் கொள்ளல் என்ற குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். குரல்கள் 3 ஒன்றைத்தான் சொல்லியிருக்கின்றது உரைகள் அனைத்தும். அதாவது நல்ல பழக்கமுடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல அனுபவசாலிகள், எங்களை சரியான முறையிலே வழிநடத்தக்கூடியவர்கள், அறத்தின் வழி நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெரியவர்களோடு உறவாடுதல், அவர்களை தமது உறவாக்கி கொள்ளல், அவர்களுடன் நட்பாடுதல் என்பது சிறந்த ஒரு பேராக அமையும். எல்லா பேறுகளையும் விட சிறந்ததாக அமையும். அவர்கள் எங்களை சரியான வழியில் நடத்தி செல்வார்கள் என்பதற்காகத்தான் அந்த பெரியவர்களோடு நாங்கள் உறவாட வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக் கொள்ளல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.